පළමුව කැබිනට් මණ්ඩල තීන්දුව ග්‍රාහක සිම් කාඩ් පත් ලියාපදිංචි කිරීමේ රෙගුලාසි සංශෝධනය කිරීම සහ 2019 8 දිනට පෙර லபா கண்ணா லத சிம் கார்டு பத்தொல அதால 2019 ஆண்டுகளுக்கு முன்னர் பெறப்பட்ட சிம் அட்டைகளை மீள பதிவு செய்யவும் சிம் அட்டை விநியோகத்தில் புதிய விதிமுறைகளை அறிமுகப்படுத்தவும் அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. தற்போது நடைமுறையில் உள்ள 2019-8/2 அன்று வெளியிடப்பட்ட ஒழுங்கு விதிகள் அதற்கு பின்னர் பெறப்பட்ட சிம் அட்டைகளுக்கு மட்டுமே பொருந்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2019 ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதிக்கு முன்னர் பதிவு செய்யப்பட்ட பல சந்தாதாரர்களின் முழுமையான தகவல்கள் தொலைத்தொடர்பு நிறுவனங்களிடம் இல்லாததினால் குற்ற செயல்கள் தொடர்பான சட்டப்புலனாய்வுகளின் போது சரியான தகவல்கள் இல்லாதது பெரும் தடையாக உள்ளது. இதனால் 2019 8ஆம் மாதம் 2ஆம் தேதிக்கு முன்னர் பெறப்பட்ட பழைய சிம் அட்டைகளின் உரிமையாளர் தகவல்கள் மீண்டும் முறைப்படி பதிவு செய்யப்படும் என அமைச்சரவை முடிவில் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். இதுவரை முறையாக உள்வாங்கப்படாத 16 முதல் 17 வயதிற்கு இடைப்பட்டவர்களை சந்தாதாரர்களாக பதிவு செய்ய புதிய ஏற்பாடுகள் செய்யப்படுவதுடன் இலங்கைக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் வெளிநாட்டவர்களுக்கு சிம் அட்டைகளை வழங்குவதில் புதிய ஒழுங்குமுறைகள் பின்பற்றப்படும். டிஜிட்டல் பொருளாதார அமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதி சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை இதற்கு அனுமதி வழங்கியுள்ளது. විධිවිධාන සලසමින් සහ දැන්ට ක්‍රියාත්මක 2019 අංක 1 දරන ග්‍රාහක සිම් කාඩ් පත් ලියාපදිංචි කිරීමේ රෙගුලාසි යෝග්‍ය පරිදි සංශෝධනය කරමින් නව රෙගුලාසි හඳුන්වා දීම පිණිස டிஜிட்டல் ஆர்த்திக அமாத்தியவரைய ஹட்டியர் கரு ஜனாதிபதி மதிப்பத் கல யோஜனாவை அமாத்திய மண்டல அனுமதி கலாம். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.